இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள். இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டுட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க, வீதிக்கு வாங்க. கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிக்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும். இன்னைக்கு சிலர் சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியில சில கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் இருக்குன்னு. ஒன்றிய அரசே கொண்டு வரும்போது பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்ட போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கிறது, என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. இதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1960களிலே இதற்காக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது, மாடியிலிருந்து பூக்களும் குப்பைகளும் கொட்டப்படலாம், உயர்ந்த இடத்திலிருந்து விழுகிறதுங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் எல்லாரும் ஏற்பார்கள் என்று நினைக்க கூடாது என்று எப்ப சொன்னார் பேரறிஞர் அண்ணா? 1960களில் சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தும். ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்தில் இருக்கிறத நினைச்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை குப்பையே நம்ம மேல கொட்ட பார்க்கிறாங்க. அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 2 பேரை நாம பலி கொடுத்தோம். 1965 நடந்த மொழி போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை உயிர் தியாகம் செஞ்சாங்க. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு மீண்டும் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க. நாங்கள் 100 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான உயிரை கொடுத்து தமிழை காக்க, எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே இதுல தயவு செய்து உங்கள் அரசியல் நுழைக்காதீங்க. எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியோடும் தமிழ் மொழியோடும் தயவு செய்து விளையாடாதீங்க. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.